அவனை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? எப்ப வாய திறந்தாலும் மூட ஸ்பாயில் பண்ணிடுறான். இன்னைக்கு எனக்கு நாளே சரியில்லைண்ணே. இந்த நாள் இன்னும் முடியவே இல்லையே. இன்னும் ராத்திரி பாக்கி இருக்க. ஏதாவது பண்ணு. வாவ். எங்க அம்மா ஜூடோ சாம்பியன். ஜூடோ தெரியுமா உங்களுக்கு? ஒரே அடியில ஐஸ் கட்டி உடைப்பாங்க. நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. திருடன் ரவுடி யாரையுமே விட்டதில்ல. சூப்பர் விமன் ஏரியாவில ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. அவங்க ரத்தம் தான் எனக்கும் இருக்கு. உயிர் மேல பயம் இருந்தா பின்னாடி வராதீங்க. அண்ணே அண்ணே பாத்துனே. இந்த பாட்டி ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ? இவளை தேடுறதுக்கு இந்த காட்டுக்குள்ள போகணும் போல இருக்கே. ரன்பீர், ரன்பீர், ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுறா? என்னாச்சு? இங்க ரன்பீர்லாம் யாரும் இல்ல. இங்க ரன்பீர்லாம் யாரும் கிடையாது. ரன்பீர் யார் ரன்பீர்? ரன்பீர்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. Thank God. Thank God, நீ வந்துட்ட. உனக்கு ரன்பீர்னு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? நான் ரன்பீர் கிடையாது. அதோ அங்க இருக்கா பாரு. ஏன் இவனுங்க இப்படி சொல்றானுங்க? பொண்ணு கிடைச்சிட்டான்னு உன்னை துரத்திட்டு வந்தானுங்களா? ஆமா, அவங்க பேசுறது உனக்கு புரியுதா? அவனுங்க ஏன் இவ்வளவு கோவமா இருக்கானுங்க? இவங்க கிட்ட இருந்து ஏதாவது திருடிட்டியா? இல்ல. பின்ன எதுக்காக உன் பின்னாடி வந்துட்டு இருக்கானுங்க? என்ன வம்பு பண்றாங்க. சாரி சாரி சாரி. உன்கிட்ட வம்பு பண்றானுங்களா? ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட வம்பு பண்ணுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். உன்கிட்ட அரே ஒன்னும் யூஸ் இல்ல. ஒன்னும் யூஸ் இல்லடா. டைம் வேஸ்ட் தான் பண்றீங்க. டைம் வேஸ்ட் தான் பண்றீங்க. இவ எனக்கு சொந்தம். இவ எனக்கு சொந்தம்டா. எனக்கு சொந்தம். நாளைக்கு எங்களுக்கு பேபி உன்னோட வாலெட்டை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். இதுதான் வீட்டுல வச்சுட்டு பேபி உன்னோட வாலெட்டை டைம் வேஸ்ட் பண்றீங்க. போங்க, எந்த லாபமும் கிடையாது. போங்க, சொல்றதை கேளுங்க. குட் நைட். அவங்க கிட்ட என்னென்னமோ பேசுற? ஆமா, அவங்க கிட்ட என்ன சொன்ன? அது ஒண்ணு இல்ல, நமக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னேன். இது என்ன காமெடி பண்ற நேரமா? அட நான் எங்க காமெடி பண்ண? என்ன சொல்ற? ஒரு நிமிஷம். எனக்கு புரிஞ்சு போச்சு. அவங்க தான் என்ன வம்பு பண்ண வராங்கன்னா அந்த டைமை நீ பயன்படுத்திக்கணும்னு நினைச்சேன். அதானே உண்மை? நீங்க எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. வெரி குட். நீ அங்க வா. அவனுங்க கிட்ட போய் நமக்கு கல்யாணம் ஆக போறது இல்லன்னு நம்ம சொல்லலாம். உன்ன போய் கல்யாணமா? எனக்கு உன்ன தெரியவே தெரியாது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அங்க போய் பார்க்கலாம். வா வா. போயிட்டானுங்க போல இருக்கு. நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? உன்னை காப்பாத்துறதுக்காக சொன்னேன். அவனுங்க கிட்ட நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு போய் சொன்னேன். பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். உனக்கு எந்த ஸ்கோப்பும் இல்லன்னு நினைப்பானுங்க. இப்படி ஒரு பொண்ணை காப்பாத்துவாங்க? இதை எப்படி போய் காப்பாத்தணும்? எப்படி போய் காப்பாத்தணும்? அவனுங்க கிட்ட போய் என் பேர் ரன்பீர் கோலி, என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க, இவ பேர் பிராச்சி, எனக்கு இவளை தெரியாது, சொன்ன உடனே டாடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க நினைச்சா? அப்புறம் அவனுங்க சும்மா விட்டுட்டு போயிடுவானுங்க நினைச்சா? எனக்கு தெரியாது. ஆனா நீ போய் சொல்லிருக்க கூடாது. அதுவும் முக்கியமா கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசிருக்கவே கூடாது. நான் தனியா இருந்ததால ஓடி வந்தேன். இப்ப நீ கூட இருக்க. 2 பேரும் சேர்ந்து ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல. ஃபைட் பண்ணிருக்கலாம். ஆனா அப்படி செய்யல. ஏன்னா அதெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியாது. நீ ஒரு பயந்தாங்கொள்ளி. நான் ஒன்னும் பயந்தாங்கொள்ளிலாம் கிடையாது. நீயே சொல்லு பிராச்சி. பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்துக்கு எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கணும்? தேவையில்லாம சண்டை போட்டு யாருக்காவது ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? ஏன் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? வாவ், எவ்வளவு அழகா கதையெல்லாம் சொல்ற நீ. இப்படி எல்லாம் காரணம் சொல்றது உங்ககிட்ட இருக்கிற புது குவாலிட்டி. ஒரு விஷயம் தெரியாதுன்னு ஒத்துக்கோ. உனக்கு ஃபைட்டிங் தெரியாது. எனக்கு ஃபைட்டிங் நல்லா தெரியும். ஃபைட்டிங் நான் நல்லா பண்ணுவேன். நான் வீடியோ கேம் ஃபைட்டிங்க பத்தி எல்லாம் பேசல. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. Hey, I am trying to sleep. அட பிராச்சி, கேளு. அட நான் சொல்றத கேளு. மனுஷனுங்களா? அவங்கள மாதிரி ஆளுங்களை பார்த்து எனக்கு பயங்கர கோவம் வரும். யாரு சொல்ற? அதான் பொண்ணுங்களை வம்பு பண்றானுங்களே. ஓ, அந்த மாதிரி பசங்களா? சரி, உனக்கு எந்த மாதிரி பையனை ரொம்ப பிடிக்கும்? ஐ மீன், உனக்கு பிடிச்ச விஷயம் டிஃபரெண்டா இருக்கும்ல? அட சொல்லு. இங்க பாரு, வண்டி ரொம்ப தூரத்துல இருக்கு. அதுவா இங்க வராது. நாம தான் அது வரைக்கும் நடந்து போகணும். அப்புறம் அது ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்புறம் நடந்து போக சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு போர் அடிக்காதுல்ல? உனக்கு எந்த மாதிரி பசங்களை பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். அது ஒரு சீக்ரெட். எனக்கும் சஹானாக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அட ப்ளீஸ் சொல்ல, ப்ளீஸ். ஐ ரியலி வாண்ட் டு நோ. உனக்கு பிடிச்சவன் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்னு நீ நினைக்கிற? அப்படிப்பட்டவன நிச்சயமா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா
அப்படிப்பட்டவன பிராச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். நிச்சயமா மோசமானவனா இருப்பான், ஒரு விசித்திரமான ஜந்துவா இருப்பான். அப்படிப்பட்டவன் நிச்சயம் இருக்க மாட்டான். அப்படிப்பட்டவன் ரொம்ப விசித்திரமானவனா இருப்பான். எனக்கு பிடிச்சவங்க குவாலிட்டி உனக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறியா? அப்படிப்பட்டவன்லாம் நான் கிடையாது. ஐ எம் a straight guy. அதான் கேக்குறேன், சொல்லு. நான் சும்மா ஜஸ்ட் கேட்டேன். சரி, ஓகே. உனக்கு பிடிச்சவனை பத்தி நீ சொல்ல தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு பையன் எப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்றத பத்தி நீ சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். ஏய் சொல்லுப்பா, நீ சொல்றத நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ், ஐ ஸ்வேர். யாரும் சொல்லாத விஷயத்த நீ சொல்ல போறது இல்ல. கம் ஆன், டெல் மீ நவ, ப்ளீஸ் டெல் மீ நவ. சரி சொல்றேன் கேளு. எனக்கு இந்த பசங்க அக்ரெசிவான கேம்ஸ் எல்லாம் விளையாடுறவங்கள சுத்தமா பிடிக்காது. அதாவது ஃபுட்பால். கரெக்ட். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க பின்னாடி சுத்துறவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதாவது இந்த ஃப்ளர்ட் டைப், ஐ டோன்ட் லைக் தட். என்ன பண்ற? வாட் ஆர் யூ டூயிங்? இந்த ஜப்பான்ல இருந்து வருவானுங்களே, அவனுங்களுக்கு கூட உனக்கு பிடிக்காதுல்ல? இந்த சின்சான்னு சொல்றானுங்களே. பாக்குறதுக்கு உன்ன மாதிரி இருக்கிற எந்த பசங்களும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. வர நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஓகே, எனக்கு ரொம்ப இரிட்டேஷன் ஆகுது. நீ எதுவும் சொல்ல தேவல, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இல்ல கேளு, நான் இல்ல சொல்றேன். அது எனக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்ல. ஐயோ பரவாயில்ல, கேளு சொல்றேன். வேண்டாம், எனக்கு ரொம்ப கோவம் தான் வருது. எப்ப பாரு என்னதான் பேசிட்டு இருக்க நீ. சரி, கேவலமா சொல்ல நல்லதாவே சொல்றேன். ஓகே, உனக்குள்ள வேணா லட்சம் தப்பு இருக்கலாம். 1 லட்சமா? சரி 99,000 வச்சுக்கேன். இல்ல 1000. சரி எவ்வளவோ விட்டு தள்ளு. ஐ திங்க் உனக்குள்ள ஒரு விஷயம் நல்லா இருக்கு. ஃபைனலி, தேங்க் காட், ஒரு நல்லதாவது இருக்கு. ப்ளீஸ் டெல் மீ, என்ன நல்ல விஷயம் இருக்கு? எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ இந்த அடிக்கிறது, சண்டை போடுறது, வயலன்ஸ் பண்றது இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதாவது ஸ்டூபிடான பசங்க இந்த பாக்ஸிங் எல்லாம் பண்றது. உனக்கு இந்த பாக்ஸிங் எல்லாம் பிடிக்காதுல்ல? நோ நெவர். இந்த பாக்ஸிங்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அடிக்கணும்னா கூட கொசுவை கூட நான் சரியா அடிக்க மாட்டேன். பாக்ஸிங் எல்லாம் போய். அப்புறம் பிராச்சி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு அகிம்சனா ரொம்ப பிடிக்கும். அகிம்சையை நான் ரொம்ப மதிக்கிறவன். அதான் காந்தி தாத்தாவோட நான் ரொம்ப பெரிய பக்தன். நானும் தான் அத தான் சொல்றேன். அந்த ஒரு நல்ல குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கு. நாட் பேட். கண்டிப்பா கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருப்பா. சரி பேசு. தேங்க் யூ. ஹலோ ஹலோ. தேங்க் காட் நீ நல்ல வேலையா ஃபோன் பண்ணிட்ட. இந்த பிராச்சி எவ்வளவு பேசிட்டு இருக்க தெரியுமா? எனக்கு செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கு. உன்னோட போன் வந்தா இந்த ராத்திரில எப்படி இருக்கு தெரியுமா? சொல்ல போனா வெளிச்சம் வந்த மாதிரி இருக்கு. முடுகிற நேரத்துல என்ன ஒருத்தர் காப்பாத்துறாங்கன்னா அது உன்னோட போன் மட்டும் தான். ஐ நோ ரன்பீர். சில சமயம் உனக்கு என் மேல கூட கோவம் வரும். இப்படிலாம் உன்னை பண்ண சொல்லி சொன்னேன் இல்லையா? உனக்கு பிடிக்காம தான் இதெல்லாம் செய்யற. பட் யூ நோ ஹவ் இட் இஸ், ரைட்? எனிதிங் ஃபார் யூ ரியா. ரியா, நான் உனக்கு மறுபடியும் கால் பண்றேன். ஒன் செகண்ட். ஓகே, டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்றேன்னு அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவன் என்ன லவ் பண்றான். ஹவ் லக்கி ஐ அம். அட்லீஸ்ட் அவன் முன்னாடி நான் நல்லவளா நடிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேக் கொடுங்கடா. நீ என்ன இங்க நின்னு பேசிட்டு இருக்க? அவனுக்கு என் பேக் எடுத்துட்டு போறானுங்க. ஏய் நில்லுங்கடா. டேய் இங்க பாரு. இங்க வா. இந்த வாட்ச் வேணுமா? வா. ஏய் பணம் இருக்கு. வா, பணம் இருக்கு. இந்தா வா. வேணுமா? வாங்க. நீ என்ன சொல்ற? உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. பணம் சொன்னா எல்லாருக்குமே புரியும். இந்த இதையே எடுத்துட்டு போங்க. நான் எடுக்கட்டுமா? What are you doing? வேற ஏதாவது? இங்க பாரு பிரச்சி, இவனுக்கு தமிழ் சரியா தெரியாது. அவனுங்க உன்கிட்ட வந்ததும் நீ அடிக்க ஆரம்பிச்சிரு. நானா? ஆமா, நான் தான் இருக்கேன்ல. நான் சொல்றத கேளு. நீ இருக்கும்போது நான் ஃபைட் பண்ணுமா? என்ன லாஜிக் இருக்கு இதுல? ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் சொல்றத கொஞ்சம் நீ பண்றியா இல்லையா? ஃபைட் பண்றது ரொம்ப ஈஸி, உனக்கு புரியும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அதுக்கு இல்ல, இங்க லிசன். இங்க பாரு, அவங்க வரானுங்க. நீ முதல்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி உன் கண்ணை மூடிக்கோ. என்ன கண்ணை மூடிக்கணுமா? ஐயோ மேக். பிராச்சி, ட்ரஸ்ட் மீ. என்னது? நான் சொல்றத கொஞ்சம் நீ கேளு. நீ ஃபைட் பண்ணு. ஒண்ணு இல்ல, இங்க பாரு. நீ என்ன சொல்ற? ஃபைட் பண்றதுக்கு நீ கண்ணை நல்லா மூடிக்கணும். கண்ணை நல்லா மூடிட்டு நீ பாட்டுக்கு ஃபைட் பண்ணிட்டு இரு. நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரேன். ஓகே? என்ன பண்றீங்க? நான் சொல்றத கேளு. நான் சொல்றத மட்டும் நீ பண்ணு. வேற எதுவும் பண்ண தேவையில்ல. எதுவும் நடக்காது, நீ பயப்படாத. நான் இருக்கேன், நீ கவலைப்படாத. நீ பாட்டுக்கு அடிச்சிட்டே இரு. எதுவும் இல்ல, நீ பயப்படாத. வந்துட்டானுங்க. ஒண்ணு இல்ல பிரச்சனை. நான் பஞ்ச் சொல்றேன், நீ பஞ்ச் பண்ணு. ஓகே? 1 2 3 பஞ்ச். டேய் நீ போடா. வாவ், வெரி குட் பிரச்சி, வெரி குட். அப்படியே பஞ்ச் பண்ணு. பஞ்ச். சூப்பர் பிரச்சி, சூப்பர். நீ ரொம்ப நல்லா அடிக்கிற. அப்படியே அடி. இப்ப பலார்னு ஒன்னு குடுக்குறியா? அடி. பிரச்சி. பிரச்சி, ஒரே ஒரு தடவை. ஓங்கியார. ஓகே, ரெடி. ரன்பீர் என்னாச்சு? ஒண்ணு இல்ல. உன் பின்னாடி ஒருத்தர் இருக்கான். அவனை 2 பஞ்ச் கொடு. ஓகே?
ராஜி, உன் முன்னாடி ஒருத்தன் இருக்கான். அவன் மூஞ்சிலே ஒரு குத்து குத்து. ஓகே, சூப்பர், வெரி குட். ரன்பீர், நீ எங்க இருக்க? இங்கதான். கண்ணை கழட்டு, கண்ணுல இருக்கிற கழட்டு பாரு. உனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, தும்மல். உனக்கு ஒண்ணும் இல்ல? வெரி குட். போலாமா? இவனுக்கு இன்னொன்னு போடவா? இல்ல வேண்டாம். நான் அவனையும் அடிக்கவா? வேண்டாம். சொல்றது கேளு போதும். பர்ஸ் பேக்ல எடுத்துட்டு வந்துடுறேன். Come on. Let's go. Sorry. போலாம். அப்போ உனக்கும் என்னோட சீக்ரெட் தெரிஞ்சு போச்சு. சீக்ரெட்டா? என்ன சீக்ரெட்? அதான், எனக்கு 2 ஆளுங்களை சமாளிக்கிற பலம் இருக்கு. என்னால கண்ணை மூடிக்கிட்டு ஃபைட் எல்லாம் பண்ண முடியும். நிச்சயமா. இதெல்லாம் நீ பார்த்து பயந்துராத, ஓகே? நான் மோசமானவங்களை மட்டும் தான் அடிப்பேன். மோசமானவங்களை மட்டும்? எஸ். குட். ஏய், இது என்ன கையில? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதாவது ஃபைட் பண்ணதுன்னா என் கையில தானே அடிபட்டிருக்கணும். உனக்கு எப்படி அடி விழுந்துச்சு? ஐ நோ, நீ ரொம்ப சாஃப்டான ஆள் இல்ல. நான் சொல்றத கேளு. இந்த ஜூடோ, கராட்டே இந்த மாதிரி ஏதாவது கிளாஸ்ல சேர்ந்துக்கோ. உனக்கு தேவைப்படும். இல்லனா அதை விட ஈஸி, ஆக்ஷன் சினிமாஸ் எல்லாம் பாரு. உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூ நெவர் நோ. நமக்கு இது உதவியா இருக்கும். எதுக்கு சிரிக்கிற? நான் என்ன ஜோக்கா சொன்னேன்? இல்ல. ஒரு நிமிஷம் இரு, மருந்து போட்டு விடுறேன். என்கிட்ட ஆயின்மெண்ட் இருக்கு. உன் பேக்ல ஆயின்மெண்ட்லாம் வச்சிருக்கியா? இது எங்க அம்மாவோட பழக்கம். அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, இவ்ளோ பெரிய பேக்ல லிப்ஸ்டிக், காஜல் எல்லாம் வச்சிருக்க, கூட இதையும் எடுத்துட்டு போ, உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இப்ப பாத்தியா, இப்ப உனக்கு தேவைப்படுதுல. உன்னோட மாமுக்கு என்னோட சார்பா தேங்க்ஸ் சொல்லிடு. ஓகே? ஐ வில். கொஞ்சம் உனக்கு எரியும். ஓகே? சரி, கிளம்பலாமா? லெட்ஸ் கோ. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I can see that. எல்லாம் சரிதானே? குட் நைட் சித்தப்பா. பிரியங்கா? குட் நைட் பிரியங்கா. குட் நைட் சார். குட் நைட். நீ எப்போ வந்த? இன்னைக்குதான். மழைங்கறனால ஃளைட் டிலே ஆயிடுச்சு. அப்போ ஏர்போர்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா இங்க வந்துட்டியா நீ? வீட்டுக்கு போனியா இல்லையா? ஓகே பிரியங்கா, we are leaving. குட் நைட். குட் நைட். குட் நைட் சார். ஓகே. அப்ப இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு இங்க வந்திருக்க? வீட்லயும் யார்கிட்டயும் சொல்லல? சர்ப்ரைஸ் தான். வீட்ல எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் சித்தப்பா ப்ளீஸ் நீங்களும் சொல்லிடாதீங்க. ஓகே, சொல்ல மாட்டேன். Now let's go. Hey Rishi. Hi sir. How was your day? ரிஷி. Hi. சித்தப்பா, we are friends. That's good. ரிஷி, can you drop me at my place? மழை வேற பெய்யுது. நான் பைக்ல வந்திருக்கேன். சோ நனைஞ்சிருவேன். நான் வீட்டுக்கு தான் போறேன். என் கூட வா. ஆனா சித்தப்பா, நீங்க இங்க என்னோட பாஸ். ஆபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் யாருக்கும் பாஸ் இல்ல, உனக்கும் இல்ல. நீயும் பைக்கை பார்க்கிங்ல விட்டுட்டு என் கூட வா. உன்னையும் நான் வீட்ல விட்டுறேன். கம் ஆன், லெட்ஸ் கோ. வா போலாம். எனக்கு ரேஷ் டிரைவிங் பிடிக்காதுதான். அதுக்காக ஸ்லோவா டிரைவ் பண்ணாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இப்போ நீ ஃபர்ஸ்ட் டைம் ரியலைஸ் பண்றல, அதாவது நீ ரொம்ப ஸ்ட்ராங்னு. இனிமே இந்த ஸ்லோ டிரைவிங்ல உனக்கு பிடிக்காதுல, ரொம்ப ஃபாஸ்டா போகணும்ல, டெரரான விஷயம் தான் பிடிக்கும்ல. அதுவும் சரிதான். ஆனா நீ எப்பவும் உன் கவனத்தை இழந்துராத. ஏன்னா நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. சூப்பர் உமன் இல்ல, அதுக்குன்னு எல்லாரையும் போய் காப்பாத்தலாம்னு நினைக்காத. உன்னோட இந்த சூப்பர் பவர் இருக்குல்ல, அது என் கூட இருக்கும்போது மட்டும்தான் உனக்கு ஆக்டிவேட் ஆகும். எப்படிப்பட்ட ஆள் இல்ல நீ? நான் ரொம்ப நல்ல பையன்ல. இல்ல, நான் என்ன நினைச்சேன்னா, ஃபைட் பண்ணது நானு, கிரெடிட் உனக்கு கிடைக்கணுமா? ஏன் முன்னாடியே ஏன் சூப்பர் பவரை பத்தி சொல்றேன். அட, இப்ப ஏன் கோவப்படுற? நான் உண்மையை தானே சொன்னேன். அட இறங்குமா. ரொம்ப வித்தியாசமானவனா இருக்க. உனக்கு கோவம் வந்துச்சுன்னா ஒரு பொண்ணு நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போயிடுவியா? நடு ரோட்ல இறக்கி விடுறாங்களா? உன் வீடு வந்துருச்சு. அங்க பாரு, யாரோட வீடு அது? எனக்கு தெரியும். அப்போ இறங்கு. ஒரு பொண்ணை இப்படிதான் டிராப் பண்ணுவாங்களா? வேற எப்படி சொல்லணும்? வேற எந்த லாங்குவேஜ்ல சொல்லணும்? இறங்குங்க ப்ளீஸ். இல்ல,
அதாவது இறங்குன்னு சொல்லக்கூடாதுங்கிற. கொஞ்சம் பொறுமையா பேசு. அடடா ப்ளீஸ் விடுமா, சோ சாரி. என்கிட்ட இருந்த எல்லா குட் மேனஸுமே போயிடுச்சு. எப்போது நீ ரொம்ப ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு எல்லா குட் மேனஸையும், இந்த உலகத்துல இருக்க எல்லா குட் மேனஸையும் கத்து கொடு. ஓகே, இப்போதைக்கு நீ கிளம்பு, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் பாய். பாய். பிரச்சி, மழை வர மாதிரி இருக்கு, கொடை எடுத்துட்டு போ. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அப்படியே மழை வந்துட்டாலும் ஒரு 10-20 துளியில நனைஞ்சொன்னு போயிட மாட்டேன். என் வீடு இங்கதான் இருக்கு. நீ எப்படியா இருந்தாலும் நனைய மாட்டேன், ஏன்னா நீ தான் ஒரு கல்லாச்சு. என்ன இப்ப நீ என்ன சொன்ன? ஒன்னு சொல்லி ரொம்ப இருட்டா இருக்கு, கல்ல கில்ல தடுக்கி விழுந்துற போறேன்னு சொன்னேன். வெரி ஃபனி. தேங்க்யூ. தேங்க்யூ. குட் நைட். இந்நேரம் நனைஞ்சிருக்கும் பைத்தியம். மழையிலேயே ஓடி இருப்பா. கொடை எடுத்துட்டு போன்னு சொன்னல. சரியான இரிட்டேட்டிங் பொண்ணா இருக்கா. பெட்ரோல் போடவே இல்லையே. என்ன ரன்பீர் நீ. அடடா என்னோட வாலெட். என்னோட வாலெட் அவளோட பேக்ல. இப்ப நான் என்ன பண்றது? திரும்பி போகணும். இவ இன்னும் ஓடலையா? மழையில என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சொன்ன விட நீ என்ன மழையில பண்ணிட்டு இருக்க? வீடு இங்க தானே இருக்கு, போக வேண்டியதானே? மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. டர்ட்டியா இருக்கு. இது ஃபுல்லாவே டர்ட்டியா இருக்கு. இப்படி பண்ணாத, எனக்கு நனையறது பிடிக்காது. மழைக்கு கூடவா நீ பயப்படுவ? நான் மழைக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், ஆனா இது தண்ணியில நனையறது எனக்கு பிடிக்காது. ஷட் அப். மழைங்கிறது அழகு, ரொம்ப அழகா இருக்கும். அத ஃபீல் பண்ணனும்னா நீ நினைச்சு பார்த்தாதான் தெரியும். அப்புறம் மறுநாள் மெடிசன் சாப்பிடுறது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி மழையில நனையறது எவ்வளவு டர்ட்டி தெரியுமா? நீ என்னோட மழைய தப்பா பேசாத. நான் என்னோட வாலெட் வாங்க வந்தேன். என்னோட வாலெட் உன்னோட பேக்ல தான் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம் இரு. சீக்கிரம். ஏன் இவ்வளவு நேரம்? தேங்க்யூ. இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா தண்ணி தேவதையா மாறிடு. நீ போ இங்க இருந்து. சரிதம்மா, இந்த பொண்ணு இருக்காளே சரியான பொண்ணு. எப்படி மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்கா பாருங்க. மழையில நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி நனைஞ்சிட்டு வந்திருக்கா. சரி, அது ஏன் பெருசா எடுத்துக்கிற? அது வயசு. உன்னோட வயசுல நீ இந்த மாதிரி எல்லாம் நனைஞ்சது இல்லையா? இதோ ரிஷி வந்துட்டான். அவனும் அதே ஆபீஸ்ல இருந்து தான் வரான், ஆனா அவன் நினைலே. அட, இன்னைக்கு எப்படிப்பா இருந்துச்சு? நல்லா இருந்தது. சரி, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா, ஒன்னா சாப்பிடலாம். உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் சமைச்சு வச்சிருக்கேன். சரி சரி வா. ஹாய். ஏன் இவங்க இவ்வளவு கோவமா இருக்காங்க? என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல. பைக்ல வந்திருக்கா, ஆனா நனையவே இல்ல. இல்ல பாட்டி, அது பைக் ஆபீஸ்ல இருக்கு. அதாவது நான் பூரப் சார் கிட்ட வேலை செய்றேன் இல்லையா,
அதான் மியூசிக் கம்பெனி. அந்த கம்பெனியோட ஓனர். அவர் தான் என்ன மழையிலெல்லாம் போக வேண்டாம் சொன்னாரு. அவர் தான் என்ன அவரோட வண்டியில டிராப் பண்ணாரு. ஆனா நீ என்ன சொன்ன? ஃபியூஷன் பேஸ்டா தானே வேலை கிடைச்சதுன்னு சொன்ன. ஆனா அது ரிதம் கம்பெனியோ ஃபியூஷன் பீட்ஸ் கம்பெனி தான், சிஸ்டர் கன்சர்ன் கம்பெனி. அப்படி பார்க்க போனா ஃபியூஷன் பீட்ஸுக்கு தான் நான் வேலை பார்க்கறேன். ஆனா வேற ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்கறேன். இந்த பூரப் கண்ணாவா? அவர் உங்களுக்கு தெரியுமா? அவர் அபிஷேக் பிரேம் மெஹராவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனாலதான் அது அவரோட மியூசிக் கம்பெனி. நல்ல விஷயம். நீ அவர் கூட வேலை பண்றது உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருந்தது. ரிஷி, கேன் யூ டிராப் மீ அட் மை பிளேஸ்? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது இல்ல, கொஞ்சம் டயர்டாவும் இருக்கு. அப்புறம் பசியும் எடுக்குது. வாசனை நல்லா இருக்கு. அப்புறம் சாப்பிடுவோமா? சரி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். பூரபோட சொந்தமான மியூசிக் கம்பெனி. ஹவ் நைஸ்.